ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் அதிசார் நடிப்பில் வெளியான பில்லா மற்றும் தீனா இந்த 2 திரைப்படமே ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 திரைப்படமே 3வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், 3வது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் கில்லி திரைப்படம் 3வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருந்தது, இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், பில்லா மற்றும் தீனா இந்த 2 திரைப்படமே கில்லி திரைப்படத்தோட வசூலை முறியடித்தா இல்லை அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது, நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீனா திரைப்படம் 3வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது 3வது நாளில் தீனா திரைப்படம் 10 லட்சம் வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. முதல் நாளில் 75 லட்சமும், 2வது நாளில் 25 லட்சமும், 3வது நாளில் 10 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதன் மூலம் இதுவரையும் தீனா திரைப்படம் 3வது நாள் முடிவில் 1.10 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதனைத் தொடர்ந்து பில்லா திரைப்படம் 3வது நாளில் 5 லட்சம் வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது முதல் நாளில் 5 லட்சமும், 2வது நாளில் 15 லட்சமும், 3வது நாளில் 5 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதன் மூலம் 3வது நாள் முடிவில் 70 லட்சம் வரையும் பில்லா திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கில்லி திரைப்படம் 3வது நாளில் 4 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருந்தது. 3வது நாள் முடிவில் 21 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் தீனா திரைப்படம் 3வது நாள் முடிவில் 1.10 கோடியும், பில்லா திரைப்படம் 70 லட்சம் வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதுவரையும் கில்லி திரைப்படம் 31.50 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் டேஸ்லேயே கில்லி திரைப்படத்திற்கு நிறைய தியேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. ஸோ சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக வசூலில் ஒரு தரமான சம்பவம் பண்ணுது அப்படின்றத தவிர்த்து தியேட்டர்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட் கிடையாது. ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங் மூலமாக நிறைய தியேட்டர்களில் கில்லி திரைப்படத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த 2 நாளும் வசூலில் சக்கைப்போடு போடும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட் கிடையாது. ஓகே என்பா, தீனா பில்லா திரைப்படத்தை விட கில்லி திரைப்படம் வசூலில் சக்கைப்போடு போடுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே என்பா, தேங்க்யூ.